ராமாயணக் கடற்படைக்கு தேவர்களின் பங்களிப்பு. வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்துல தேவர்கள் எல்லாம் பூமிக்கு போய் வானரங்களாகவும் கரடிகளாகவும் பிறந்து ராமபிரானுக்கு துணையா நிற்கணும்னு போன பாட்டுல பிரம்மதேவர் உத்தரவு போட்டார்னு பார்த்தோம். உத்தரவு வந்தா மட்டும் போதுமா? ஒவ்வொருத்தரும் யாரு யாரா ஆக போறாங்கன்னு சொல்ல வேண்டாமா? அந்த பட்டியல் போடுற காட்சிதான் இந்த பாட்டுல வருது. கேளுங்க. தருவுடைக் கடவுள் வேந்தன் சாற்றுவான். எனது கூறு மறுவளர்க்கு அசனி அன்ன வாலியும் மகனும் என்ன இரவி. மற்ற எனது கூறு அங்கு அவர்க்கு இளையவன் என்று ஓத அறியும். மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டானால். பாட்டோட முதல் வரி தருவுடை கடவுள் வேந்தன் சாற்றுவான். தருவுடை கடவுள் வேந்தன் யாரு இவரு? கற்பக மரம் மாதிரி எல்லா வளங்களையும் கொண்ட தேவர்களுக்கெல்லாம் அரசன். வேற யாரு? இந்திரன். அவர் பேச ஆரம்பிக்கிறார். சாற்றுவான்னா சொல்லத் தொடங்கினார்னு அர்த்தம். அடுத்த வரி என்ன சொல்றார் பாருங்க. எனது கூறு மறுவளர்க்கு அசனி அன்ன வாலியும் மகனும் என்ன. இந்திரன் என்ன சொல்றான் தெரியுமா? எனது கூறு மறுவளர்க்கு அசனி அன்ன வாலியும் மகனும் என்ன. என்னுடைய அம்சம், அதாவது என்னுடைய ஒரு பகுதி பகைவர்களுக்கு, அதாவது மறுவளர்க்கு இடி மாதிரி. அசனின்னா இடி. அவ்வளவு பலம் பொருந்திய வாலியாவும் அதே பலம் பொருந்திய அவனோட மகன் அங்கதனும் நான் தான் அப்படின்னு கர்ஜிச்சான் இந்திரன். வாலியோட பலம் பற்றி நமக்கு தெரியும்ல. ராவணனையே தோள்ல தூக்கிட்டு போன வீரன். அங்கதன் ராமன் தூது போன அனுமனை விடச் சிறந்த தூதன் என்ற பெருமை கொண்டவன். இப்படிப்பட்ட மாபெரும் வீரர்கள் இந்திரனோட அம்சங்களா பிறக்க போறாங்க. பாருங்க, இந்திரனோட வலிமை, அவனோட கோபம், பகைவர்களுக்கு அவன் சிம்ம சொப்பனமா இருக்கிற தன்மை, இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில மறுவளர்க்கு அசனி அன்னு சொல்லி அந்த அம்சமா வாலியையும் அங்கதனையும் கம்பர் காட்டுறார். அடுத்து ரவி மற்று எனது கூறு அங்கு அவர்க்கு இளையவன் என்று ஓத சூரிய பகவான் சொல்றார். அதே இடத்துல அந்த வாலிக்கு தம்பியான சுக்ரீவன் என்னோட அம்சம்தான். சுக்ரீவனுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சுக்ரீவன்னாலே சூரியனின் மகன்னு ஒரு பொருள் உண்டு. இந்திரன் வாலியா பிறக்கும்போது சூரியன் சுக்ரீவனா பிறந்து ராமனுக்கு உற்ற துணையா நிக்க போறான். பாருங்க, அண்ணன் தம்பியா பிறக்கிறதுக்கு கூட இந்த தேவலோக இணைப்பு தான் காரணம். கடைசியா இன்னொரு முக்கிய தேவர் பேசுறார். அறியும். மற்ற எனது கூறு நீலன் என்று அறைந்திட்டானால். அடுத்து பேசுறது அறியும். இங்க அரின்னா நெருப்புன்னு அர்த்தம். அக்கினி பகவான் அவரும் சொல்றார், மற்ற எனது கூறு என்னோட அம்சமோ நீலன் என்று. நீலன் யாரு? வானரப்படையில இன்னொரு முக்கியமான தளபதி. நெருப்பு மாதிரி வேகமான வலிமையான நீலன் அக்கினியோட அம்சமா வர்றாரு. அரைஞ்சிட்டான் நான் சொன்னார்னு அர்த்தம். அந்த பாட்டோட அழகுக்காக ஆளுங்கிற அசைச்சொல் சேர்ந்து வருது. பாருங்க, தேவர்கள் ஒவ்வொருத்தரும் யாரு யாரா பிறக்க போறாங்கன்னு இப்படி வரிசையா சொல்றதை கேட்கும் போதே அந்த வானரப்படை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்க போகுதுங்கிற பிரமிப்பு வருது இல்லையா? இந்திரன் அம்சம் வாலி அங்கதன், சூரியன் அம்சம் சுக்ரீவன், அக்கினி அம்சம் நீலன். இப்படி முக்கியமான வானர தலைவர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க இல்ல, தேவர்களின் அம்சம்னு கம்பர் இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு அழகா சுருக்கமா ஆணித்தரமா சொல்லி முடிக்கிறார் பாருங்க. தெய்வ சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் காரியத்துக்காக புதிய வடிவங்கள் எடுத்து வர்றதை பார்க்கும்போது நாமளும் ஒரு பெரிய இலக்கை அடையணும்னா எப்படி எல்லா சக்திகளையும் திரட்டணும்னு தோணுதுல. அடுத்து என்ன நடக்குது, வேற எந்த தேவன் யாரா அவதாரம் எடுக்கிறார்னு அடுத்த பாட்டுல பார்ப்போம்.